வி எக்ஸ் டபுள் எக்ஸ் எக்ஸ்எல் அடுத்து எனக்கு என்ன வரும்? பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்த ஒரு எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் தான். பட் இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் ஆர்டர் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் சொல்லுவாங்க. ரோமன் லெட்டர், ரோமன் நம்பர் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதான் ரோமன் நம்பர்ஸ், அவ்வளோதான். ஸோ அதான் நமக்கு தெரியும். ஒன்றுனா ஒன்று, அதே மாதிரி வினா 5, எக்ஸ்னா 10, இது வரை நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் போக நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ரோமன் நம்பர் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லியிருப்போம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ மாதிரி போட்டால் 1, வி மாதிரி போட்டால் 5, எக்ஸ் போட்டால் 10, எல் போட்டால் 50, சி போட்டால் 100, அடுத்து டி போட்டால் 500, அடுத்து எம் போட்டால் 1000. ஸோ இது அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் 1, 5, 10, 50, 100, 500, 1000 இது பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய நம்பருக்கு முன்னாடி சின்ன நம்பர் வந்துச்சுன்னா கழிக்கணும், பெரிய நம்பருக்கு பின்னாடி நம்பர் வந்துச்சுன்னா கூட்டணும். ஸோ ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விங்க எனக்கு எவ்வளோ 5, ஸோ 1 முன்னாடி போட்டுனாக்கும் வீண் எனக்கு எவ்வளோ 5, 1னா 1, அப்போ 5க்கு முன்னாடி சின்ன நம்பர் வந்து என்ன பண்ணும், கழிக்கணும். அப்போ இதை என்ன சொல்லுவோம், 4. ஓகேவா? இதே இது வி வந்து எவ்வளோ 5, பின்னாடி ஒரு ஐ போடுங்க, அப்போ ஐன்னு எவ்வளோ 1. ஸோ 5க்கு அப்புறம் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா கூட்டணும், அப்போ எவ்வளோ வரும் 6. புரியுதுங்களா? இதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ பாருங்க எல்லுன்னு எனக்கு எவ்வளோ வரும், எல்லுன்னு எவ்வளோ 50. ஸோ எல்லுக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ 10, அப்போ 50க்கு முன்னாடி 10 வந்துச்சுன்னா கழிக்கணும், அப்போ எவ்வளோ வரும் 40. இதே இது எல்லுன்னு எனக்கு எவ்வளோ 50, எக்ஸ் பின்னாடி வந்து என்ன வரும், எக்ஸ்னா 10, அப்போ 50க்கு அப்புறம் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், கூட்டணும், எவ்வளோ வரும் 60. இவ்வளோ தான் இப்போ கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், மாற்றி எழுத போகிறோம். ஓகே, வீடு எனக்கு எவ்வளோ 5, எக்ஸ்ன்னு எவ்வளோ வரும் 10, டபுள் எக்ஸ்னா 20. அதே மாதிரி என்ன இருக்கு, எக்ஸ் எல்லுன்னு இருக்கு, எல்லுன்னு எனக்கு எவ்வளோ 50, எக்ஸ்ன்னு எவ்வளோ 10, எனக்கு 50 முன்னாடி சின்ன நம்பர் இருந்தால் கழிப்பேன், கழிச்ச எவ்வளோ வரும் 40. அப்போ அடுத்து எனக்கு என்ன வரும் பாருங்க. இப்போ பாருங்க இதுதான் நம்பர்ஸ். உங்களுக்கு இது கேட்டுதான் நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்க என்ன பண்றாங்க, ரோமன் நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம ஆன்சர் பண்ண முடியல, அவ்வளவுதான். இப்போ பாருங்க 5, 10, 20, 40, அடுத்து எனக்கு என்ன வரும், ரொம்ப சிம்பிளா இருக்கா? பட் இந்த மாதிரி எழுத கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், நிறைய பேர் மிஸ்டேக் நடக்கும். பட் இந்த மாதிரி நம்பர்ஸ் பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் தெரிஞ்சவங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அதனால சொல்றோம், ஒவ்வொரு வீடியோ முழுமையா பாருங்க, அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 5, 10, 20, 40 அடுத்து என்ன வரும் 80. 80 எப்படி எழுதலாம், 80னா ஒன்றும் இல்லை. ஓகேவா? எல்லுன்னு எனக்கு எவ்வளோ 50, எல்லுன்னா எவ்வளோ 50, எக்ஸ்னா 10, இன்னொரு எக்ஸ்னா 10, இன்னொரு எக்ஸ்னா 10. ஸோ அப்போ எவ்வளோ வருது 80 வந்துச்சுக்கலாம். அப்போ 50, 10, 10, 10, 80 வந்துச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ வரும், எல் ட்ரிபிள் எக்ஸ், எல் ட்ரிபிள் எக்ஸ். ஸோ எந்த ஒரு எழுத்தா இருந்தாலும் 3 முறை தான் ரிப்பீட் ஆகும், அதுக்கு மேலே ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? எப்பயுமே என்ன ஆகும், இப்போ எள்ளு போட்டால் எள்ளு 3 டைம் போடலாம், ஆனால் எள்ளு 4 டைமோ எக்ஸ் 4 டைம் என்ன பண்ணும் போட முடியும். இது வந்து ரோமன் லெட்டர் ஒரு ஒரு கான்செப்ட். ஓகேவா? எந்த ஒரு இருந்தால் என்ன வரும், 3 டைம் தான் வரும். இப்போ பார்த்தாலும் தெரியும் 1, 2, 3, 4 வரும்போது 4 1 வராது, என்ன வரும் ஐ வி அப்படின்னு மாதிரி வந்துடும். அதே மாதிரி 5னா வி, 6னா எப்படி போடுவோம், வி 6, 7, 8, அடுத்து 9க்கு என்ன பண்ணுவோம், எக்ஸ் மட்டும் ஒரு 1 போட்டுவோம். ஏன்னா இந்த 4 1 போட மாட்டோம். எதுவுமே அதிகபட்சம் எது வரைக்கும் வரும், 3 வரைக்கும் தான் அது ரிப்பீட் ஆகும், அதுக்கு மேலே ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ கான்செப்ட் அது எனக்கு 80 வரணும். 80 எப்படி சொல்லலாம், எல் ட்ரிபிள் எக்ஸ் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. இது மெத்தட்ல கேட்ட கொஸ்டின். இது நம்ம வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க.